நம்முடன் முன்னாள் விமானப்படை அதிகாரி திரு செல்வ ராமலிங்கம் இணைகிறார். வணக்கம் சார். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன சார் இந்த விமான விபத்து தொடர்பா? அதுதான் சார், அந்த எரிபொருள் தான் வந்து அதிகமா இருந்திருக்குது. நியர் அபவுட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 லிட்டருக்கு மேல வந்து அந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் வந்து அதுல நிரப்பியிருக்காங்க. ஏன்னா அது வந்து அதோட ஃபிளைட் ஜேர்னி வந்து ரொம்ப லாங் அப்படிங்கிறதுனால நிறைய எரிபொருள் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதனால அந்த 50,000 லிட்டர் ஒரு பெட்ரோல் வந்து எரியும் போது உங்களுக்கு எப்படி வந்து எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுதான் வந்து இந்த பெரிய விபத்துக்கு வந்து காரணம் அப்படிங்கறத நம்ம வந்து நம்மளால வந்து யூகிக்க முடியுது. அப்போ இன்ஜின் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து இந்த எரிபொருள் அதிகமாக நிரப்புனதுலேருந்து உருவாகுதா சார்? அது எப்படி சார் நடக்கும்? அந்த ப்ராசஸ் எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? எரிபொருள் நிரப்புறது அப்படிங்கிறது வந்து அந்த பிளைங் ஹவர்ஸை கணக்கிட்டு தான், அதாவது பறக்கும் தூரத்தை கணக்கிட்டு தான் நிரப்புவாங்க. அதிகமாகவும் நிரப்ப மாட்டாங்க, குறைவாகவும் நிரப்ப மாட்டாங்க. அதற்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வந்து நிரப்புவாங்க. அப்போ இது வந்து லண்டன் பயணப்படக்கூடிய ஒரு விமானம் அப்படிங்கிறதுனால இப்போ இது வந்து நான் ஸ்டாப் ஃபிளைட்டா இல்ல ஒன் ஸ்டாப் ஃபிளைட்டா அப்படிங்கிறது இன்னும் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஒருவேளை இது வந்து ஒரு நான் ஸ்டாப்பா இப்போ அகமதாபாத்ல இருந்து டைரக்டா லண்டன் போற ஃபிளைட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா எரிபொருள் வந்து அதிக அளவுல தேவைப்படும். எரிபொருள் அதிக அளவுல தேவைப்படும் அப்படிங்கும்போது அந்த பிளைங் ஹவர்ஸுக்கு சொல்றேன், அந்த பிளைங் ஹவர்ஸுக்கு தேவையான எரிபொருள் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த லண்டன் போறதுக்கு வந்து ஒரு 50,000 லிட்டருக்கு மேல வந்து கண்டிப்பா நிரப்பியிருப்பாங்க. ஸோ 50,000 லிட்டர் ஒரு ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் வந்து ஒரு கிராஷ்ல வந்து எரியுது அப்படிங்கும் போது அந்த தீயை வந்து உடனடியாக கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது மிக மிக சிரமம். ஸோ அதுதான் இந்த மாதிரியான விமான விபத்துகள்ல வந்து பெரிதளவுல உயிர் சேதமாகட்டும் இல்ல பெரிய அளவு அந்த விமானத்தோட சேதமாகட்டும் நடைபெறதுக்கு காரணம் இந்த மாதிரியான எரிபொருட்கள் வந்து, அதுவும் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் வந்து எளிதில் தீப்பிடிச்சுக்கும். அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய காரணியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நீங்க சொல்லக்கூடியது கீழே விழுந்து நொறுங்கி தீப்பற்றி எரிவதால் ஏற்படக்கூடிய விபத்து. விமானம் கீழே விழுகிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? அதீதமான எடையா, அந்த பெட்ரோலோட எடை காரணமா இருக்குமா இல்ல வேற என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட், அது கிரேடியனை கடந்து லிஃப்ட் ஆக முடியல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஒரு பிளைட் வந்து பறக்குது அப்படின்னா நிறைய நிபுணர்கள் வந்து அதை சோதனை வந்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்களும் வந்து சோதனை பண்ணுவாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட அந்த பிளைட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் வந்து சோதனை பண்ணுவாங்க. ஒரு என்ஜின்ல நிபுணத்துவம் வாய்ந்த என்ஜின் பொறியாளர்கள் வந்து அதை வந்து சோதனை பண்ணுவாங்க. இத்தனை பேரும் வந்து சோதனை பண்ணிட்டு அந்த ஏர்ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர், ஏர்கிராஃப்டோட ஸ்ட்ரக்சர் இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாரும் வந்து சான்றிதழ் கொடுப்பாங்க, இந்த விமானம் வந்து பறக்கிறதுக்கு வந்து தகுதி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி. சோ அதனால தகுதி வாய்ந்ததுன்னு அவங்க சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான், அதுல நிபுணத்துவம் பெற்ற அந்த பொறியாளர்கள் சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் விமானி வந்து அந்த விமானத்தை இயக்கவே முடியும். கடைசியா விமானியும் வந்து ஒரு அவருக்கு தெரிந்த அளவுல வந்து அது ஒரு அந்த அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து ஏதாவது கிராக் இருக்கா இல்ல ஏதாவது ஒரு பெண்ட் மாதிரி இருக்கா இல்ல லீக்கேஜஸ் இருக்கா என்ஜின்ல, அந்த மாதிரி அவரும் ஒரு கடைசி பார்வை வந்து ஒரு கடைசி சோதனை வந்து அவரும் பண்ணுவாரு. இத்தனை சோதனைக்கும் உட்பட்டு தான் வந்து ஒரு விமானம் வந்து பறக்கவே முடியும். அது வந்து லிஃப்ட் ஆகிறதுக்கு வந்து அதிக எடையெல்லாம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம் தான். என்னன்னா இப்போ அவங்க சோதனை பண்ணும்போது அந்த என்ஜின்ல போறக்கூடிய அந்த பைப் லைன் எல்லாம் கரெக்டா இருந்திருக்கலாம். பறக்கும் போது அதோட அழுத்தம் காரணமாக அந்த பைப் லைன் கிராக் ஆயிருந்திருக்கலாம். சோ அப்ப கிராக் ஆகும்போது அது எளிதில் வந்து அதோட அந்த என்ஜினோட வெப்பத்துல வந்து அது தீப்பிடிச்சிருக்கலாம். இதெல்லாம் ஒரு யூகமா தான் நம்ம சொல்ல முடியும். 625 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல தீப்பிடிக்குது. அதுதான் அந்த அந்த விஷுவல்ஸ் அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க. அந்த விஷுவல்ஸ்ல நமக்கு அப்படிதான் தெரியுது. சக்கரம் உள்ளுக்கு படல, 625 அடி உயரத்திலேயே தீப்பிடிச்சு கீழே இறங்க ஆரம்பிக்குது விமானம். ஆமா, அதுதான் அது என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு அந்த பிளாக் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய கருப்பு பெட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து உறுதியிட்ட தகவலா இறுதியான தகவலா நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம யூகங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு ஃபிளைங் மெஷின், அதுதான் அந்த அந்த எந்திரம் வந்து எப்ப வேணாலும் கோளாறு ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனாலும் 100% அக்யூரேசியில தான் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பொறியாளர்களோட சோதனை வந்து 100% அவங்க வந்து திருப்திகரமா இருந்தா மட்டும்தான் அந்த விமானத்தை வந்து பறக்கவே அனுமதிப்பாங்க. அப்பதான் அவங்க பறக்கிறதுக்கான சான்றிதழே அவங்க தான் அப்பதான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது பறக்கும் போது ஏதாவது நடந்திருக்கலாம். அதுதான்.
இப்போ விமானம் வந்து இறங்கும்போது அதோட லேண்டிங்கில் நிறைய இடங்கள்ல பிரச்சனையாகிற பார்க்குறோம். பெரும்பாலும் லேண்டிங் கியர் ஃபெயிலியர்னால அந்த பிரச்சனைகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் சார். டேக் ஆஃப்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது நாள் வரைக்கும் நமக்கு ஸ்டெடி என்னவா சார் இருக்கு? லேண்டிங் கியர் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து லேண்டிங் அப்ப வந்து அது ஓபன் ஆகல அப்படின்னா தான் அது பிரச்சனை. ஏன்னா சக்கரம் ஓபன் ஆகல அப்படின்னா அது லேண்ட் பண்றது சிரமம். அதையும் தாண்டி பெல்லி லேண்டிங் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒருவேளை வந்து லேண்டிங் கியர் ஓபன் ஆகல அப்படின்னா அந்த அந்த பெல்லி லேண்டிங் அப்படிங்கிறது அந்த விமானத்தோட வயிறுலயே போய் லேண்ட் ஆகுறது. எப்பயுமே ஒரு விமான ஓடுதளம் இருந்ததுன்னா பக்கத்துலயே பிடிடின்னு சொல்லுவாங்க, பேரலல் டாக்ஸி ட்ராக்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல வந்து புல்லெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த அந்த பெல்லி லேண்டிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த புல்வெளியில போய் லேண்ட் ஆகுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லயே நிறைய ஏர்கிராஃப்ட் எல்லாம் அந்த மாதிரி லேண்டிங் கியர் ஓபன் ஆகாம அந்த மாதிரி எல்லாம் பெல்லி லேண்டிங் சேஃபா பண்ணின வந்து நிகழ்வெல்லாம் இருக்குது. இப்போ டேக் ஆஃப் ஆகும்போது லேண்டிங் கியர் உள்ள போகல அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது. அது உயரத்துல போகும்போது தான் அது வந்து காத்து கிழிக்கும் போதுதான் அந்த லேண்டிங் கியர் இருந்துச்சுன்னா அது டிஸ்டர்ப் ஆகும். பட் இதுதான் 3 நிமிஷத்துல வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னா லேண்டிங் கியர் வந்து இதுல ஒரு பெரிய பங்கு கிடையாது. லேண்டிங் கியர் மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் டேக் ஆஃப் ஆகும்போது நடக்கக்கூடிய விபத்துக்கள்ல நமக்கு என்ன ஸ்டடி இருக்கு? என்னென்ன மாதிரியான தொழில்நுட்ப காரணங்களால டேக் ஆஃப்ல பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க? டேக் ஆஃப்ல இமீடியட் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது பெரிய ஒரு பறவை வந்து தாக்கி இருக்கலாம். தாக்கும் போது அதோட அந்த ஏர் ஃப்ரேம் வந்து லைட்டா பெண்ட் ஆயிருக்கலாம். ஸோ பெண்ட் ஆகும்போது அதோட ஏர்கிராஃப்டோட அந்த ஏர் ஃப்ரேம்ல வந்து பழுது ஏற்பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் பைலட்டோட கண்ட்ரோல்ல இருந்து மிஸ் ஆகும். அதுவே தொடர்ந்து பயணப்படும் போது காற்றினோட அழுத்தத்தினாலையும் காற்றினோட வேகத்தினாலையும் அந்த பறவை தாக்கி இருந்த பகுதி வந்து சின்னதா இருந்தாலும் அது காற்றோட அழுத்தத்துல வேகமா போகும்போது அது பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டு விமானத்துல ஓட்டை உழுவுற அளவுக்கு வந்து ஒரு பறவை தாக்குதல் வந்து நடக்கும். ஸோ அதனாலதான் வந்து எப்பயுமே வந்து ரன்வேல வந்து அந்த பறவைகள் வந்து பறக்காம பாத்துக்கிறதுக்குன்னே ஒரு டீம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு காரணமா சொல்லலாம். ஆனா இப்போ வந்து பேர்ட் ஹீட்டா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி தான். ஏதாவது உள்ளுக்குள்ள டெக்னிக்கல் எரர் தான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் யூகிக்க முடியுது. இதையெல்லாம் தாண்டி ஒரு விதத்துல யோசிச்சோம்னா ஏதாவது தீய சக்திகள் உள்ள இருந்து விமானிகளை எதையாவது அவங்க வந்து அவங்க விமானிகளுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுனாங்களா அப்படிங்கறதும் வந்து நம்ம வந்து ஒரு சந்தேக கண்ணோட வேணா பார்க்கலாம். ஆனா அது வந்து உறுதியிட்ட தகவலா நம்ம வந்து சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி அப்படிதான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, அதுதான் இது நாள் வரைக்குமான ஸ்டடியா இருக்கு. இப்படிப்பட்ட தருணங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்ல தான் டேக் ஆஃப்ல பிரச்சனைகளை விமானம் இது நாள் வரைக்கும் சந்திச்சிருக்கு. ஆமா. இப்போ வந்து 625 அடி உயரத்துல நம்ம பார்க்குறோம் சார். அதோடைய சக்கரங்கள் உள்ள போகல. இந்த உயரத்துல தான் இந்த உயரத்துல சக்கரங்கள் உள்ள போயிருமா, இல்ல அதுக்கு இன்னும் கூடுதல் அடி போனா தான் சக்கரத்தை உள்ள இழுத்துப்பாங்களா சார்? ஆமா. 3 நிமிஷம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க நார்மலாவே நீங்க மீனம்பாக்கத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகிறதெல்லாம் பாத்துருந்தீங்கன்னாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். அது அது வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டை வந்து அவங்க போய் அடையிற வரையிலும் அதை லேண்டிங் கியர் அப்படியே தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அது பண்ணுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள லேண்டிங் கியர் உள்ள இழுத்துக்குவாங்க. ஸோ உள்ள போயிடும் அது. அப்ப இந்த அந்த லேண்டிங் கியர் உள்ள போறதுக்கு முன்பே இந்த விமானம் வந்து விபத்துல சிக்கியிருக்கு அப்படிங்கறத அதுல வந்து ரொம்ப குறிப்பிட்டு பார்க்க ஆமா ஆமா. அதாவது வித்தின் ஷார்ட் பீரியட் ஒரு சிறிய கால இதுலயே வந்து கிராஷ் ஆயிருக்கு. அப்படிங்கும்போதுதான் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. அது வந்து எந்திர கோளாறா இல்ல வேற ஏதாவது தீய சக்திகளா இல்ல பேர்டு ஹிட்டா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. பேர்டு ஹிட்டுங்கிறதுக்கு வந்து அந்த அதோட சாத்தியக்கூறு ரொம்ப குறைவு தான். மத்த ரெண்டும் வந்து இருக்கலாம். முதல்ல நான் யூகிக்கிறது என்ன அப்படின்னா வந்து டெக்னிக்கல் எரரா இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா அது எந்திரம் அப்படிங்கும்போது அந்த பைப் லைன்ஸ் வந்து கிராக் ஆயிருக்கலாம், வெடிச்சிருக்கலாம். ஸோ வெடிச்ச உடனே அது இருக்கு அந்த என்ஜினோட சூட்ல அது இமீடியட்டா தீப்பிடிச்சுக்கும். அது தீப்பிடிச்சுதான் அதை அணைக்கிறது ரொம்ப சிரமம். இப்போ 625 அடி உயரத்திலிருந்து கீழே விழுகுது அப்படின்னா விமானம் வந்து பெரும்பாலும் தீப்பிடிக்க தான் சாத்தியக்கூறு இருக்கா சார்? தீப்பிடிக்காம கீழே விமானம் வந்து இப்போ நீங்கள் பெல்லி லேண்டிங்லாம் சொல்றீங்க, அது போன்ற நிகழ்வுகள்லாம் தீப்பிடிக்கிற அதெல்லாம் இல்லை. அது 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 பைலட்டோட கண்ட்ரோல்ல ஏதாவது இருக்குது அப்படின்னா அவர் கடைசி ஆப்ஷனா கண்டிப்பா பெல்லி லேண்டிங் பண்ணியிருப்பாரு. அவர் எமர்ஜென்சி தீப்பிடிக்காம வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருந்ததுன்னா அப்ப வந்து இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இமீடியட்டா லேண்ட் பண்ணணும் அப்படின்னா அவரு லேண்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரோடோ அல்லது அங்க இமீடியட்டா ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல தான் 3 நிமிஷம் அப்படிங்கும்போது அவங்க ஏர்போர்ட்டை தாண்டி பெரிய அளவுல எல்லாம் பெரிய தூரத்துல போயிருக்க மாட்டாங்க. சோ அவங்க திரும்பி மறுபடியும் ஏர்போர்ட்ல லேண்ட் பண்றதுக்கான முயற்சிகள்ல பைலட் கண்டிப்பா முயற்சி செய்வாரு.
இப்ப விமானம் புறப்பட்ட 3 நிமிடத்துக்குள்ளே மேடே கால் கொடுக்குறாங்கல்ல, 3 தடவை மேடே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு முன்பு இந்த ஏடிசியோட அவங்க வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்களா சார்? அதுதான், அது நம்ம கருப்பு பெட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அந்த இறுதி உரையாடல் அப்படிங்கிறது வந்து நம்ம கருப்பு பெட்டி கிடைக்கிற வரையில நம்மளால வந்து சொல்லவே முடியாது, உறுதியிட்டு நம்ம சொல்லவே முடியாது இதுதான் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் அது அந்த சாத்திய ஊர்கள் இருக்கு அப்படின்னு வேணா நம்ம வந்து பாத்துக்கலாமா ஒழிஞ்சு, பேசிக்கலாமா ஒழிஞ்சு, ஆனா உறுதியிட்ட தகவலா நம்மளால இதுதான் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. கருப்பு பெட்டி கிடைச்சு அதோட நிபுணர்கள் வந்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதை நமக்கு வெளியிடுற வரையிலும் நமக்கு அதை பத்தின விவரங்கள் கண்டிப்பா தெரியாது, உறுதி தகவல் கண்டிப்பா தெரியாது. இப்ப இது போல விமானங்கள் விபத்துல சிக்கிறதுல இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் சொல்றாங்க, வேற என்ன விதமான கட்டுப்பாட்டு அமைப்புகள்லாம் பிழை ஏற்பட வாய்ப்பு இருக்கு டெக்னிக்கலி? டெக்னிக்கலா தான் ஏர் ஃப்ரேம், அதாவது அதோட ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது கிராக் பாதிப்பு ஏற்படலாம். அந்த 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 ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு பெரிய பேர்ட் ஹிட் மாதிரியோ இல்ல வேற ஏதாவது ஒரு கிராக் இருந்து அந்த கிராக் வந்து ஃபிளைங் பண்ணும்போது அந்த காற்றோட அழுத்த தாங்க முடியாம அது பெரிய அளவுல ஓட்டையா இருந்திருக்கலாம். அது ஒரு 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 விஷயமா பார்க்கலாம். மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூல் லீக்கேஜ் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ ஃபியூல் லீக்கேஜஸ் வந்து நம்ம வந்து சொல்லலாம். வேற அதை தவிர வேற ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் மேஜர் கிராஷ் ஆகிறதுக்கும் பெரிய அளவுல வேற எதுவுமே கிடையாது. விமானம் கீழே விழுகும் போதே தீப்பிடிச்சு எரிஞ்சு கீழே விழுகிற மாதிரி தான் இருக்கு, தீப்பிடிச்சு தான் கீழே விழுகுது. அப்ப எரிபொருள் கசிவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதுதான் 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 அந்த கசிவு தான் நான் லீக்கேஜ் அதான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. முழு 50,000 லிட்டர் அளவுக்கு நிரப்புனதும் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்ல அவங்க தேவைக்கு அதிகமா நிரப்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு பிளைட் வந்து பறக்குது அப்படின்னா அது அந்த பிளைட்டோட டோட்டல் லோடு என்ன அளவுக்கு எடுத்துக்கும், அந்த 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 பிளைங் ஹவர்ஸ் எவ்வளவு, இது எல்லாம் கணக்கிட்டு தான் அவங்க வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த எரிபொருளை வந்து அப்படிதான் நிரப்புவாங்க. அவங்க நினைச்சபடி எல்லாம் வந்து எரிபொருளை நிரப்ப முடியாது. இப்போ லண்டன் போறதுக்கான எரிபொருள் எவ்வளவு தேவை அப்படின்னு ஒரு கணக்கீடு இருக்குது. சோ அந்த கணக்கீடு பிரகாரம் தான் அவங்க கண்டிப்பா எரிபொருளை நிரப்பியிருப்பாங்க. அதை தாண்டி நிரப்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது ஒரு குழு மட்டுமே செய்யறது கிடையாது. இந்த 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 இதை வந்து நிறைய குழுக்கள் வந்து சோதனை பண்ணுவாங்க. சோ எல்லா குழுக்களும் வந்து எங்க 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 தரப்புல இருந்து சோதனை வந்து சரியா இருக்கு அப்படின்னு சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த விமானம் பறக்கிறதுக்கே அவங்க அனுமதிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எரிபொருள் அதிகமா நிரப்பிட்டாங்க அதனால வந்து நடந்தது அப்படின்னு வந்து நம்ம சொல்றதுக்கான வாய்ப்பு குறைவுதான். இப்போ சின்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதில் வந்து வானிலை தெளிவாக தான் இருக்குது. 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு வரைக்கும் அந்த புலப்படுதல் டிஸ்டன்ஸ், வியூவிங் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. லைட் சர்ஃபேஸ் விண்டு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆனால் விமானம் கிட்டத்தட்ட 11 வருஷம் பழமையான விமானம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். 11 வருஷம் அப்படிங்கிறது ஒரு விமானத்துக்கு வந்து அதோட ஆயுட்காலம் எப்படி சார் இருக்கும்? இந்திய விமானப்படையில வந்து MiG-21 ரக விமானங்கள் எல்லாம் நிறைய இன்னும் பறந்துட்டு தான் சார் இருக்கு. அதெல்லாம் 40 வருடமா பறந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதனால விமானம் வந்து எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறத தாண்டி அந்த விமானத்தோட ஏர் ஃப்ரேம் நல்லா இருக்கா, அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா, என்ஜின் நல்லா இருக்கா, அது வந்து பறக்கக்கூடிய திறன் வாய்ந்ததா, அப்படி அதை மட்டும் தான் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு அது எப்போ எந்த வருடம் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறத பார்க்க மாட்டாங்க. அது வந்து பறக்கிறதுக்கு எல்லா தகுதிகளும் பெற்ற ஒரு என்ஜினா இருக்கா, பறக்கிறதுக்கு எல்லா தகுதிகளும் பெற்ற ஒரு ஏர் ஃப்ரேம், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த பிளைட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படிங்கறது தான் வந்து பார்ப்பாங்க. மற்றபடி எந்த வருடம் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறது வந்து கணக்கீடு வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு 20 வருடம் கழிச்சு பார்க்கும்போது அது நிறைய ஓடி இருக்கும்போது அப்ப வேணா அதனோட இதை வந்து குறைச்சிக்குவாங்க. அப்ப அந்த நீண்ட தூர பயணத்தை குறைச்சிக்கிட்டு டொமஸ்டிக்ல பயன்படுத்துவாங்க. இப்ப சென்னையில இருந்து சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை, தூத்துக்குடி அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 1 ஹவருக்குள்ள ஃபிளை பண்ணி போற மாதிரியான விஷயத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால அது வந்து 11 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விமானம் அப்படிங்கறதுனால அதை நம்ம வந்து ஒரு ஐயத்துக்குள்ளாக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். விமானத்தின் வந்து முக்கியமான பாகம் இந்த இன்ஜின் தான். இன்ஜின் வந்து எந்த அளவில் வந்து பராமரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதோடைய பயன்பாட்டு காலம் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய நவீன தொழில்நுட்பங்கள் வந்துருச்சுல்ல சார், புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வருது. சென்சார் பேஸ்டான ப்ராடக்டாக தான் எல்லாமே இருக்குது. இந்த சென்சார் தொழில்நுட்ப கோளாறுகள் மெக்கானிக்கல் எரர்ஸாக இல்லாமல் எலக்ட்ரிக்கல் எரர்ஸ் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார்? சமீப காலமாக விமானங்கள் அப்படி தான் இருக்கா இல்லை வேறு காரணங்கள் இருக்கா சார்?
இல்ல இப்ப வர்றது எல்லாமே அதிநவீன தொழில்நுட்பத்துல வந்து இருக்கக்கூடிய விமானங்களா தான் வருது. அதனால வந்து அது இப்ப எல்லாமே சென்சார் தான், எல்லாமே சென்சார் தான். சோ அதனால சென்சார் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு எரர் வந்தாலும் சென்சார் உடனே இமீடியட்டா சொல்லிரும் அது. சோ இமீடியட்டா நம்ம அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு சென்சார் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல நமக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நான் வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப நம்ம வந்து விமானத்தை வந்து விமானி வந்து அவரோட இஷ்டத்துக்கெல்லாம் இயக்க முடியாது. ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூம்ல வந்து இந்த உயரத்துல இந்த திசையில இந்த வேகத்துல நீங்க பறக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க பின்தொடர்ந்து தான் அதை வந்து நாங்க பறக்க முடியும். இதையெல்லாம் தாண்டி சிவி கிளவுட்ஸ்னு ஒண்ணு இருக்குது. அதாவது வந்து அந்த அந்த கிளவுட்ஸ், அதாவது அந்த மேகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு சிவி கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவி கிளவுட்ஸுக்குள்ள எந்த விமானமும் போச்சுன்னா இந்த மாதிரியான இமீடியட்டா தீப்பத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது வந்து ரொம்ப உயரத்துலதான் அந்த சிவி கிளவுட்ஸ் இருக்கும். இவங்களோட உயரமே பாத்தீங்கன்னா 1000 அடிக்குள்ளதான் இருக்குது. 1000 அடிக்குள்ள அந்த சிவி கிளவுட்ஸ் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. ஆனா சிவி கிளவுட்ஸும் வந்து ஒரு கிராஷ் ஆகிறதுக்கான ஒரு காரணியா வந்து இருக்கும். ஆனா இந்த இந்த இதுல வந்து இவ்வளவு கீழே வந்து அந்த சிவி கிளவுட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்ல முடியாது. இருக்கிறதுக்கான வாய்ப்பும் மிக குறைவு தான் அது. இப்ப நீங்க சொல்றதன் அடிப்படையில இதுல வந்து விமானி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஏடிசியோட வழிகாட்டுதலும் அவங்க கொடுக்கக்கூடிய டைரக்ஷனுமே இதுல இருக்கு அப்படின்னு. இப்ப அங்க ஏதாவது கம்யூனிகேஷன்ல பிரச்சனைகள் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இல்ல இல்ல அங்க அங்க அவங்க ரேடார்ல எல்லாமே எந்த பிளைட் எங்க போகுது அப்படிங்கறது எல்லாமே கண்காணிக்கிறது அவங்களோட வேலையை. சோ அவங்கள அது எல்லாருமே வந்து திறன் வாய்ந்தவர்கள் தான். இதுலயே இந்த விமானி பாத்தீங்க அப்படின்னா வந்து 8000 மணிக்கு மேல பறந்த ஒரு மாஸ்டர் பைலட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். 8200 மணி நேரம் பறந்திருக்காரு. அவங்க எல்லாம் மாஸ்டர் பைலட், கிரீன் பைலட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. 8000 மணி நேரம் பறந்த பைலட் எல்லாம் மாஸ்டர் பைலட் சொல்லுவாங்க. ஸோ மாஸ்டர் பைலட் அப்படிங்கிறது கை தேர்ந்த ஒரு விமானி. ஸோ அதனால வந்து அவங்க அவங்க இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோலரோட இதுலதான் பறக்க முடியுமான்னா கண்டிப்பா அப்படிதான் பறக்க முடியும். ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் கீழே இருந்துட்டு என்ன அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ, அவங்க என்ன அது சொல்றாங்களோ அதை விமானி வந்து அதை பின்தொடரணும், அதை ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். அதுல அவங்க முறையா அந்த சிவி கிளவுட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த சிவி கிளவுட்ஸ் எல்லாம் இல்லாம பாதிப்பு இல்லாம அவங்க வந்து அதை ஃபிளை பண்ணிட்டு இருக்கணும். அவ்வளவுதான் விமானிகளோட வேலை. ஆட்டோ பைலட் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் போட்டுட்டு அவங்க அதுக்கப்புறம் அந்த அந்த கட்டுப்பாட்டை அப்படியே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஃபிளை பண்ணிட்டே போவாங்க. அதுதான் இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். அதனால மெயின் இவங்களோட டிராபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏடிசி தான், ஏர் டிராபிக் கண்ட்ரோல் தான். ஸோ அவங்களோட பங்கு தான் மிகப்பெரிய பங்கு. இந்த 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 அதாவது பறக்கிறதுக்கு இந்த திசையை சொல்றது. இந்த மாதிரி டெக்னிக்கல் எரருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆட்டோ பைலட் கூட வேலை செய்ய முடியாத ஒரு இடத்துல வந்து இந்த விமான விபத்துல சிக்கி இருக்கு. அது வந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு 3 நிமிஷத்துல நடக்குது அப்படின்னா 3 நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு லீக்கேஜஸ் இருந்திருக்கலாம், இல்ல இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். இல்ல தீய சக்தி ஏதாவது வந்து பைலட்டையோ இல்ல அங்க இருக்கக்கூடியவர்களையோ வேற எதையாவது பண்ணி விமானத்தை உள்ளுக்குள்ள இருந்தே சேதப்படுத்தி இருக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து அந்த அந்த சாத்தியக்கூறுகளை இப்படிதான் நம்ம வந்து பார்க்க முடியும். இது ஒரு பார்வை சார். விமானம் எப்படி விபத்தில் சிக்கினது, என்ன தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்குன்னு. ரெண்டாவது, இந்த விசாரணை அப்படிங்கிறது எப்படி சார் நடக்கும்? எந்தெந்த அமைப்புகள் இந்த விசாரணையில் இருப்பாங்க? ஏன்னா பிரிட்டன் மக்களும் இருக்காங்க, கனடாவை சார்ந்த மக்களும் இருக்காங்க. விசாரணை எந்தெந்த கோணங்கள்லாம் நடக்கும்? யார் யாரெல்லாம் இதை விசாரிப்பாங்க? ஸோ ஆல்ரெடி இவங்க என்எஸ்ஜி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க. இதுக்கு வந்து இதன் நிபுணத்துவம் பெற்றவர்கள், அதாவது இந்த மாதிரி ஏர் கிராஃப்ட் ஆக்சிடென்ட் அதுல நிபுணத்துவம் பெற்றவர்கள் எல்லாம் வருவாங்க. அது ஒரு எஸ்ஓபி இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு இதுக்கான காரணிகள் என்ன அப்படிங்கறது பார்ப்பாங்க. பிளாக் பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறது எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இறுதியா தான் நமக்கு ஒரு தகவல் வந்து கொடுப்பாங்க. விசாரணை ரிப்போர்ட் அப்படிங்கிறது இப்ப சில பயணிகள் விமானிகள் சுட்டி காட்டினாங்க. கொரியால நடந்த விபத்து தொடர்பாக இதுவரைக்கும் இன்னும் வந்து 1 வருஷம் ஆக போது ரிப்போர்ட்டே வரல அப்படின்னு. இப்ப நம்ம ஊர்லயே அது போல காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குமா? அதுதான் ஒரு பிளாக் பாக்ஸ் வருது. அதுல எவ்வளவு தூரம் அவங்க அதுல நிபுணத்துவம் பெற்றவர்கள் அதை உறுதிட்டு சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நிறைய அது வந்து நம்மளால பெரிய அளவுல சொல்ல முடியாது. அது உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த சம்பந்தப்பட்டவர்கள் தெரியும். அது நான் சம்பந்தப்பட்ட துறை கிடையாது. அதனால எனக்கு அதோட முழு விவரங்களும் எனக்கு கண்டிப்பா தெரியாது.
விசாரணை அப்படிங்கிறது அது வேற அமைப்புகள் முன்னெடுக்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னு. இப்போ விமானிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க திறமையான விமானிகள் 8200 மணி நேரம் வந்து பயணப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஒரு 1200 மணி நேரம் அவருக்கு ஃப்ளையிங் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுடைய மனோநிலை, அவங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும்? அதெல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? யாரோட மனநிலை கேட்குறீங்க? விமானிகள் அந்த சூழல்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, அவங்க வந்து பறக்கக்கூடிய திறன் அப்படிங்கறத சோதிக்கக்கூடிய முறை அது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு ஃபிளைங்க்கு முன்னாடி மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரையிலும் அவங்க குடிச்சிருக்க கூடாது. அப்புறமா வந்து சிகரெட் புகைச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் பார்ப்பேன். ஸோ ஆல்கஹால் வந்து இருக்கக்கூடாது. அது இல்லாம அவங்களுக்கு வந்து இந்த பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 அளவு வச்சிருப்பாங்க. அதை தாண்டி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு தான் அந்த விமானி பறக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. இதுக்கு வந்து ஒரு மெடிக்கல் டீம் ஒன்று இருக்கு. அந்த மெடிக்கல் டீம் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. இந்த விமானி இந்த 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 நாள்ல வந்து பறக்கிறதுக்கு தகுதியானவர், அவர் வந்து உடல்நிலையில வந்து முழுவதும் வந்து உடற்தகுதியோட இருக்கிறாரு அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஃபிளைங்க்கு முன்னாடியும் இது நடக்கும். இப்போ இந்த மேடே கால் கிட்டத்தட்ட 5 நிமிடங்களுக்குள்ள கொடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கு முன்பு என்னென்ன வகையான கான்வர்சேஷன் வந்து ஏடிசியோட அவங்க பண்ணியிருப்பாங்க? வேற வழியே இல்லாம தான் அந்த மேடே கால் கொடுப்பாங்களா சார்? ஆமாமா, அதுதான் அந்த மேடே கால் வந்து வேற வழியே இல்லாம கொடுக்கறதுனால தான் அது வந்து நம்ம பெரிய அளவுல பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ எல்லாமே கருப்பு பெட்டி இது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும். நன்றி சார். இணைப்பில் வந்து விரிவான தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்தடுத்து உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் வரும்போது மீண்டும் இணையலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.